addition of decimal numbers. So decimal numbers addition நீங்க first வந்து அதோட places வந்து தெரிஞ்சிருக்கணும். So அதோட places நீங்க பாக்கும்போது நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் பாருங்க. 7895.413. So இங்க சென்டர்ல இங்க பாயிண்ட் வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து decimal point. So DP stands for decimal point. So to the right எடுக்கும்போது இந்த 4 ன்றது வந்து tens place. 1 ன்றது பாத்தீங்கன்னா hundreds place. 3 ன்றது பாத்தீங்கன்னா thousands place. Then to the left எடுக்கும்போது இந்த பார்ட் பாருங்க. இது ones, tens, hundreds, thousands. So decimal point இருக்கு to the right, to the left. So to the left எடுக்கும்போது இது வந்து ones place, tens place, hundreds place, then thousands place. So to the right எடுக்கும்போது இது வந்து tens place, இது வந்து hundreds place, இது பார்த்தீங்கன்னா thousands place. So இந்த places வச்சு தான் நீங்க ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணணும். So vertically அரேஞ்ச் பண்ணணும். So இந்த question பாருங்க. Find the sum of, so sum of இந்த two numbers கொடுத்திருக்காங்க. Sometimes 3 numbers இருக்கலாம், 4 numbers இருக்கலாம். So same procedure தான் follow பண்ணணும். One below the other vertically நீங்க அரேஞ்ச் பண்ணணும். So இது வந்து 15.04, இது உங்களோட first number. Then 200.18, இது வந்து உங்களோட second number. So vertically அரேஞ்ச் பண்ண போறோம் நம்ம சொல்லிருக்கோம். So உங்களோட first number எழுதிக்கலாம் 15.04. So உங்களோட செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் இதெல்லாம் எழுதும்போது ப்ராப்பரா அலைன் பண்ணும். ஸோ இந்த 1 5ல பார்த்தீங்கன்னா 5ன்றது ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து 10th பிளேஸ், இது 100th பிளேஸ். ஸோ இந்த 200.18ல ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சிடலாம். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க டிஜிட்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1 இங்கே எழுதுறீங்க. அடுத்து வந்து 8 இருக்கு. ஸோ 8 எழுதிட்டீங்க. தென் டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் வந்து என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு. ஸோ இந்த 2ன்றது என்ன பிளேசஸ்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் எப்பயும் போல நீங்க அடிஷன் பண்ணணும். ஸோ இங்க நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த பிளேஸ் வந்து பிளாங்கா இருக்கு, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் 0 போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் 0 ஆட் பண்ணுறதுனால இந்த 15.04 இதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் எப்பயும் போல் அடிஷன் தான். ஸோ அடிஷன் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரீம் அந்த ரைட் எண்டுக்கு வந்துடணும். 8 + 4 என்னது? 12. இந்த 12ல 2 இங்கே எழுதுவீங்க. இந்த 1 வந்து இங்கே அடுத்த பிளேஸில் கேரி ஆகும். ஸோ 1 + 0 1, 1 + 1 2. ஸோ இங்கே 2 இருக்கும். தென் டெசிமல் பாயிண்ட் 5 + 0 5, 1 + 0 1, 2 + 0 2. So இந்த questionோட answer 215.22. So first number எழுதின பின்னாடி நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த நம்பர்ஸ்லாம் நீங்க vertically align பண்றதுக்கு first decimal point எழுதிக்கோங்க. To the right வந்து fill பண்ணுங்க, நம்பர்ஸை fill பண்ணுங்க. அடுத்து to the left. So to the left அப்படின்னும் போது இப்போ 200 இருக்குன்னா இங்க போய் 2 போட்டுறக்கூடாது, பிளேசஸ் ப்ராப்பரா போடணும். ஸோ இந்த 200ல பார்த்தீங்கன்னா 0 ones, 0 tens, 200s இருக்கு. தென் எப்பயும் போல அடிஷன் தான். ஸோ அடிஷன் பண்ணும்போது இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா. ஸோ டு த ரைட் லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்துருங்க, அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஹோல் நம்பர் அடிஷன் ஆயிருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு டெசிமல் நம்பர். ஸோ எக்ஸ்ட்ரீம் அந்த ரைட் எண்டுக்கு வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது ரிலேட்டடாக queries இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.